கிறிஸ்தலாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார்கள் அவரை துதிக்கலாமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவோம். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, உங்கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்கிறார், வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அநேக காரியங்களில் அநேக சூழ்நிலைகளில் நமக்கு தோன்ற மாதிரி அங்கே எங்கே கேட்போம். நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடந்து, அதை 4 பேர்கிட்ட கேட்டு விசாரித்து நடந்து அதில் போய் கடைசியில் அதில் தோல்வியில் முடியும்போது ஐயோ போச்சே நீ கதறுகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். இங்கே கர்த்தர் அழகாக சொல்கிறார், நல்ல வழி எதுன்னு பார்த்து நல்ல விசாரி கேளு, நல்ல வழி எதுன்னு பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது இளைப்பாறும். நம்ம இப்படி நடக்காதனால தானே அநேக காரியங்களே நமக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போகும். அதை அறிந்த தேவன் சொல்லுகிறார், நீ கேட்டு நட, கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தேடி பார்த்து அவர் எப்படி சொல்றாருன்னு அதிலே நல்ல வழி எதுன்னு பார்த்து நடவுங்கள். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அவருடைய அறிவும் புத்தமும் அவர் வாய்ந்து வருகிறது, அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. விசாரித்து நடவுங்கள், கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்க அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட கூடிய நன்றியப்பா. இந்த நாளைக்கு கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே, நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கதேப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை தெரியுமாப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவருடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா எது நல்ல வழி என்று உம்மிடத்தில் கேட்டு விசாரித்து நல்ல வழியிலே நடக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ ஞானத்தை கொடுத்துவீராக. ஒவ்வொரு நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நீ கரம் பிடித்து நடத்துவீராகப்பா. நடக்க முடியாமல் வழி தெரியாமல் பேய்த்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை போல உடைய தோளில் சுமந்து செல்வீராக. ஒவ்வொருவரும் உடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வளமை பலம் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூணு ஜெபங்கள் நல்ல தந்தை, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.